Hi guys, welcome back. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சிமியோன் அங்கிள் ஒரு மிகப்பெரிய ஒரு பம்பர் ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மெகாட்ராம் சேலஞ்ச் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மெகாட்ராம் சேலஞ்ச் நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு கார், பைக்ஸ், அப்புறம் சைக்கிள்ஸ் இதெல்லாம் நாங்கள் வச்சிருப்போம். அப்படியே ஒருத்தவங்க இப்போ மோட்டு வர்றாருன்னா அவர் வந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போறாருன்னா அப்படியே எடுத்துட்டு போய் கம்ப்ளீட் பண்ணும். இப்போ ஓகேங்களா, பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ காட்டி ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு நம்ம சிபிஆர் அங்கிள். அவர் தான் ரொம்ப ஸ்பான்சர் நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் பண்றதுக்கு. ஓகே 3 2 1 இப்போ பாருங்க, சட்டையை மாத்திட்டு வண்டிகள் ரெடியா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சேலஞ்சு இது பண்ணணும்னா நம்மளுக்கு பிளேயர்ஸ் வேணும். ஸோ அவனுங்களை வெல்கம் பண்ணிடலாம். இந்த சேலஞ்சை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது நிஞ்சா ஹட்டோரி, டோரேமான், மோட்டு பத்லோ, நோபிட்டா, பீம் அண்ட் நம்மளோட சின்சான், அப்புறம் நாங்கள் எல்லாரும் தான் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நம்ம சிமியோன் அங்கிள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமியோன் அங்கிள் கொடுத்த ரூல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எங்கடா போறீங்க? ஏன்டா பேச ஆரம்பிச்சப்பட்ட எங்கடா ஓடிடுறீங்க? ஓகே, இப்போ பீம் போகிறான். சிஜி, நான் மட்டும் இதில் வின் பண்ணனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் எவனுக்கு வேணும்? 1 லட்சம் லட்டு மட்டும் ஆர்டர் பண்ணி பார்சல் பண்ணி டெவலப்பருக்கு அனுப்பிச்சிட்டு. டேய், 1 லட்ச ரூபாய் கூட 1 லட்சம் லட்டு வராதா? லட்டு ஒன்று 5 ரூபாயா? அப்போ திருப்பி லட்டு கேட்டனா என்ன பண்ணுறது? அதுவே ஒரு லட்டு சின்ன லட்டா 50 ரூபா கொடுக்கணும். அப்படின்னா சிஜி அவள் தான் பொட்டை மண்டை சொட்ட மண்டையாயிடும். இந்த பீம் மாதிரி ஒரு சக்திசாலி டோலக் பொருளே இல்லாதப்போ இந்த சிட்டியில் மட்டும் இருப்பாங்களா என்ன? அம்மா, இதுக்கு தான் ஒரு பேசக்கூடாது. ஓடே பீமே, என்னமோ வாய் வந்தா விட்டு போடா. சரி, நீ ஃபர்ஸ்ட் வாட்டி சார்ஜ் தர உனக்கு எதுவே தெரியாது சொல்லி அடுத்த வாட்டி சார்ஜ் பண்ண. என்னடா சைக்கிள் எடுத்து தர மாதிரி அதுக்கு தள்ளி விட்டு போறேன். இந்த ப்ளூ கலர் சைக்கிள் போ. என்னடா ஆகாயத்துல பார்த்துட்டு இருக்கா? இந்த பீம் வானத்திலிருந்து குதிச்சு இந்த சைக்கிள் மேல உட்கார்ந்து பயணம் பண்ண போறா. ஒருத்தருக்கு பாய் எடுத்து உட்காரவே வக்கலையா? அவனுக்கு இது கேக்குதா? போடாடே. டி சிஜி, இப்பதானே உட்கார, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுடா? டைம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொல்ல மாட்டியாடா? சரி, நோய் தடமை போட. போன வாட்டி தான் நம்ம ஒவ்வொரு பேசி பல்ப் வாங்கிட்டோம். ஆனால் இந்த வாட்டி இந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் ஒழுங்காக போய் நம்ம டோலக்பூருக்கு பெருமை சேர்க்கணும். ஸோ மெதுவாக போவோம். ஸோ டோன்ட் பி பேனிக். போவோம் மெதுவா. ஓகே, இந்த வாட்டி எனக்கு என்னமோ நான் தான் ஜெயிப்பேன்னு என் மனசு உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே, கிட்ட வந்துட்டேன். என்னோடய இலக்கை நான் நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெற்றி என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது கைஸ், எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா என் அளவுக்கு சக்தி இங்கே யாருக்கிட்டேயும் இல்லை. எப்படி சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோம்ல. என்னடா டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க? டே சிஜே, ஸ்டாப் பண்ணுறா. டே டைமரை ஸ்டாப் பண்ணுறா. என்னடா இவ டைமரை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிற? மட்டி திரும்பி மேலே போகணுமோ? பண்ணிட்டா டே பீமேனி, நீ எப்படியே ஓடுற? நான் இந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏதோ கொஞ்சத்துக்கு ஆசை தரான்டா சிபியாடு. அதுக்காட்டி அந்த சிபியாடு உங்களுக்கு எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்குமே. சைக்கிள்ல மேலே கொண்டு போய் வைக்கிறதா இருக்கு. சீக்கிரமா போயிட்டேன். கீழே இறங்கி வரதை விட மேலே வச்சுட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமோ காசு கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ராவா. நான் ஜெயிக்கணும்னாலே எனக்கு ஒரு 50,000 அது மாதிரி கொடுப்பாள்ல, அது மாதிரி பண்ணுவேடா. ஆனா 50,000 கொடுப்பாடான்றது டவுட் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுப்பான்னு நினைக்கிறேன். என்னடா அது இவ்வளோ பெரிய மெகாராம் பேருக்கே. முன்ன பின்ன நம்ம ஏறினா நமக்கு தெரியும். சரி போவோம். ஓகே, வந்தாச்சு. எங்கடா இவனுங்க ஆளே காணோம். இவனுங்க வேற எங்க இருக்கானுங்க தெரியலையே. டே, எங்கடா இருக்கீங்க? ஓகே, நெக்ஸ்ட் அவன் போறீங்க. வேற யாரா போறது? ஒருத்தரே காணோடே. என்ன பண்ணிருக்காது? காசு சாப்பிட்டு பத்திர கத்திர வச்சுக்கிட்டீங்க. அது இன்னும் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு காருக்குள்ள ஏறி உட்காந்து பாட்டு பாடுறானுன்னு நினைக்கிறேன். ஓகே மோட்டோ, நீ போறான்னு சொல்லியிருக்க, போயிட்டு வாடா. சமோசா விளையாடிய சொல்றேன், தாய் நட்டு விளையாடிய சொல்றேன். இந்த மோட்டோவை ஜெயிக்க வர யாராலையும் முடியாது. ஓகே, நம்ம போலாம். என்னடா இப்படி பேசுற? நினைக்காது, என் வயசு தொண்டை கட்டிக்குச்சு.
11 செகண்ட்ஸ் அதுக்குள்ள ஆயிடுச்சு. இப்ப பாருங்க மோட்டுவோட திறமையா. ஐயோ லம்போகினி கார் உடஞ்சிடுச்சு. ஓ சமோசம் குடுக்கான ஆத்த மேல அந்த காரை தூக்கிட்டு மேல வந்துடுற. அந்த மோட்டு செத்துட்டான உயிரோட இருக்காரு பாருங்கப்பா. இப்ப ரெஸ்கியூ டீம் எப்ப இருக்கீங்க? இவ வேற கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. சரிடா போயிட்டு அவனை இது பண்ணிட்டு இருக்க. இவ வேற ஓகே. இந்த மோட்டு பாருங்க, மோட்டு நீ டிஸ்குவாலிஃபைட். நீ 2 நிமிஷம் எடுத்திருந்தா கூட நான் உன்னை விட்டுருப்பேன். ஆனா நீ கீழே கவுத்து லம்போகினி காரையே டார் டப்பட்டே கீழ்ச்சி விட்டுட்ட. ஸோ நீ டிஸ்குவாலிஃபைட் மோட்டோ. அந்த காரை விட்டு இறங்கி வா. நான் சொல்றது உனக்கு கேட்குதுல? எப்ப சிஜ கேட்கலடா. சமோசா சாப்பிடு. சமோசா நீ சாப்பிட மாட்டேன் எனக்கு குத்துற. ஒரு டன் சமோசா சாப்பிட்டுக்கிட்டே தொப்பையோக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கா. மோட்டோ கொஞ்ச நேரம் இரு. நான் ஹெலிகாப்டர் கால் பண்ணி வர வைக்கிறேன். நம்ம 2 பேரும் ரெஸ்கியூ டீம் போயிடலாம். வாடா. ஓகே ஹெலிகாப்டர்ல மேலே போயிடலாம். இந்த கார் எப்படியோ டாக்டர் போயிடுச்சு. அப்படிதான் சிம்மியா இருந்ததுதானே, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம மேலே போவோம். மெகா ரேம்ப் அங்கே இருக்கு. ஓகே இது மேலே நம்ம போயிடலாம். என்னதான் ஹெலிகாப்டர் இருந்தாலும் இந்த மெகா ரேம்ப் அளவுக்கு இருக்க மாட்டேங்குதுப்பா. நானும் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்றேன். இந்த ஹெலிகாப்டர் ஒரு கட்டத்துக்கு மேலே பறக்க மாட்டேங்குது. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? சரி நம்ம போயிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணி விடுங்க. கூட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அழுத்தி ஆள்ல போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்ரு போயிருக்கான். மோட்டு போயிட்டு தார் மரம் தக்காளி சோறு மாதிரி பண்ணி விட்டுட்டா. இப்போ பத்ரு ரெட் கலர் காரை எடுத்துட்டு போயிட்டு தக்காளி சட்னி மாதிரி பண்றானா இல்ல ரத்தம் மாதிரி வச்சிருக்கானா நம்ம பார்க்கலாம். இந்த பத்திரவை யாராலையும் ஜெயிக்க முடியாதுடா. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய வீரன் பார்த்தீங்களா? ஒரே ஜம்ப். இப்போ பாருங்க அப்படியே தரையில் போய் இறங்க போகிறேன். ஹே ராஜா, இதெல்லாம் அரசியல் இதில் சாக நம்ம போய்கிட்டே இருக்க போகிறோம். ஐயா என்னடா இது, நானே என் நண்பன் மாதிரி கவுந்துருவேடா. ஐயா செத்தேன்டா. ஐயோ போச்சே. ஐயோ இப்போ இந்த சிஜின்னு கழுவி ஊற்ற போகிறானே. அந்த லம்போகினி ரீமாஸ்டர் தான் அப்படி பண்ணிக்கிட்டு பார்த்தா கிக்கோட் சூப்பர் சீடோ காரை கூட இப்படி கிக்கோ கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துடா. அந்த காரை கூட இப்படி லாஸ்ட் பண்ணிக்கடா. நிஞ்சாட்ட ரைடா சாங் எல்லாம் பண்றா. இத போ எடுத்து தரேன். இந்த வண்டி எடுத்துட்டு போடா. பின்னாடியே உட்காந்துட்டு பைக் ஓட்டிட்டு போகிறான். நிஞ்சா டெக்னிக் ஆக்டிவேட்டட். இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு சாகசு. ஓகே மெதுவாக போகணும். அவங்களாம் கத்திக்கிட்டு தெனாவட்டா போனதுனால தான் அவங்க கீழே விழுந்து மண்ணை கவுனாங்க. ஆனால் நான் இந்த நீஞ்சா டெக்னிக் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த நீஞ்சா டெக்னிக் வச்சு நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன். பின்னாடி உட்காந்துட்டு போகிற நீஞ்சா டெக்னிக்கை நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் 3 நாள் 3 நிமிஷத்தை ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால 3 செகண்டுக்குள்ளே நான் முடிச்சிருவேன் நான் நினைக்கிறேன். இந்த பின்னாடி உட்காந்து போகிறது டெக்னிக்கில் நான் ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி, இந்த பைக் அதை விட ஃபாஸ்ட்டாக பறக்கும். ஏன்னா இதில் நான் அவ்வளோ பெரிய எக்ஸ்பேக்ட். ஆனால் அந்த கெமுமாக்கி எப்பவுமே என்கிட்ட தோத்துட்டே இருப்பான். கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியாப்பா? கண்ண முடிட்டே இருந்தால் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கா. ஜெய் ரெக்கார்டர் ஆஃப் பண்ண. யாரும் எனக்கு உதவி தேவை தெரியல. என் சொந்த காலில் நான் நிற்க முடியும். நானே திரும்பி மேலே வரேன். பின்னாடியே திரும்பி போகிறேன். நீஞ்சா டெக்னிக். ஓகே நான் அப்படியே போயிட்டுருக்கேன். என்னால் யாரை நினச்சிக்கேன் என் சொந்த காலேஜ் போக முடியும். என்னால் அந்த மோட்டு பத்தில் மாதிரி தலை கவரை நினச்சிங்களா? இதை நிஜாட்டோரியா நான் இந்த பின்னாடி இருந்து மேலே போகிற இந்த நிஜா டெக்னிக் கற்றுக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் 4 நாள் 4 நிமிஷம் 4 செகண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இதை நான் 4 செகண்ட்குள்ளே பண்ணுவேன். அப்படி பண்ணலன்னா நான் என் பேரை அட்டோரி நீஞ்சான்னு நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே நான் போகிறேன். என்னால் தலை கீழாகவும் நிற்க முடியும். காய்கறி வெட்டுற நீஞ்சா டெக்னிக் உங்கள் யாருக்குமே தெரியாது. என்கிட்ட கொடுங்க, நான் காய்கறி வெட்டி தரேன். ஆனால் சார்ஜ் வெறும் 1 ரூபா மட்டும்தான். காய்கறி வெட்டுறதுக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்படுறதுனால அப்படியே காய்கறி போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் காய்கறி வெட்டுற நீஞ்சா டெக்னிக் வச்சு வெட்டி கொடுப்பேன். ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்புறம்டா இதுக்கே இப்படி சொல்லுவேடா. அவரோட நீஞ்சா டெக்னிக் ஒரு நாள் சிங்கிள் சொன்னோம். டேரக்டர் சொல்ல போறவட பத்தி வழிகாட்ட நீ வரியாடா. கோல்ஸ் சாம்பர் மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாடுங்க. அது வச்சுக்கிட்டு இருக்காங்க.
வருவோ. சரி சரி இந்த எடுத்து தரேன், ஓடிப்போ. சிஜே, நான் நீஞ்சா ஆட்டோரியை பார்த்துட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அவனோட டெக்னிக்ஸில். ஸோ நானும் அதை ட்ரை பண்ணலான்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சிஜே. ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த டோரேமானோட ஹெல்ப்பை கேட்கறதுனால என்னை எல்லாருமே ஒரு முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க. அது நான் இன்றைக்கி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோன்னா நான் இதை பண்ண போகிறேன் சிஜே. அவனாவது இப்படி கையை வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தான். நான் மந்திரம் சொல்லாமல் ஹாயின்னு கை கட்டிட்டு இப்படி நின்றுட்டு இருக்க பார்த்தியா சிஜே. ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா கூட நான் தில்லா நிற்பேன் சிஜே. எல்லோரும் சொல்லுவாங்க கண்ணாடி போட்டிருந்தா அவன் ஒரு பெரிய படிப்பாளி, டாப்பர், ஜீனியஸ்னு. அதனால தான் நான் வீணுட்டு நல்லா தெரியுற கண்ணை கூட குருடாக்கி வீணுட்டு கண்ணாடி போட்டேன். ஆனால் எல்லாருமே இதுக்கப்புறமா என்ன முட்டாள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி போட்ட நானும் ஒரு ஜீனியஸ் தான், அந்த நோபிட்டா. கண்ணாடி போடாத இந்த டோரேமான் ஒரு முட்டாள்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஃப்ரெண்ட்லேருந்தே ஓட்டுறேன். என்னோட கால் ரொம்ப வலிச்சிருச்சு. இப்போ அந்த நீஞ்சாட்டையோட கம்மியான டைமில் முடிக்கணும். அதுதான் என்னோட ஷெடியூல் அண்ட் இது கோல். ஓகே சுஜய், நானும் திரும்பி எடுத்துகிட்டு வந்துட்டுமா சுஜய்? நீ எது கஷ்டப்பட்டு இருக்க? நானும் வரேன். சைக்கிள் ஓட்டதெல்லாம் நமக்கு சைக்கிளுக்கு படித்தானே பெடலை, நமக்காக படித்தாடு பீட்டலு, அந்த மாதிரி நம்ம ஃபன்னாக போயிட்டுருப்பேன் சுஜய். தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து எவன்டா வெளில வர போறீங்க? யார் வரும்? உனக்கு காலேஜ் செட்டு நீ போறியா? உனக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் கார் இல்லை பர்பிள் எடுத்துட்டு போறியா? சரி எடுத்துட்டு போ. இந்த காரை நான் ஏன் சூஸ் பண்ண தெரியுமா? ஏன்னா எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிக்குது. நான் அப்படியே போகிறேன். அந்த நோபிட்ட என்ன சொல்லிட்டான், என்னை பார்த்து என் கேஜெட்ஸ் எத்தனை திருடி அவன் இது பண்ணியிருப்பான். ஆனால் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான். ஆனால் இந்த வாட்டி நான் கேஜெட்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. என்னோட மைண்டுக்குள்ளே என்னதான் இரும்பு கடை இருந்தாலும் அந்த இரும்புலையும் ஒரு மைண்ட் இருக்குது. இரும்பிலே ஒரு இதயம் மூளைக்குதா அப்படின்னு நான் காட்டப்போகிறேன். ஸோ அந்த நோபிட்டா எவ்வளோ செகண்டில் முடிச்சாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவனை விட 16 செகண்ட் கம்மியாக முடிக்கணும். இதுதான் என்னோட டார்கெட். நான் காரில் எனக்கு அசால்ட்டாக விட தெரியும். ஏன்னா ஐம் ரோபோட். ஸோ நான் என்ன இது பண்ண என்ன வேணால் பண்ணலான்னு இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த காரை. அப்புறம் நான் கீழே சீக்கிரமாக போனேன்னா இந்த காரை எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லி அந்த சிமியான் கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு சிஜே. ஓகே, அப்புறமா நான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஓ மை காட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லை நான் மிஸ்டு கால் ஆகிருப்பேன். ஓகே, அப்படியே நான் கீழே இறங்கிடுறேன். ஓகே ஓகே ஓகே, கூல் டான் டோரேமான், மெதுவாக போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. யாரும் உன்னை விட கெத்தானவங்க கிடையாது. ஓகே ஓகே, ஓ மை காட் ஓகே ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பா, கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். சிஜே இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது சிஜே. எப்படி இருந்தாலும் நான் கீழே வந்துட்டேன்லப்பா. எடுத்துக்கலாம் மாட்டா. பட் என்ன நீ கிட்ட போய் தானே நிறுத்துன. அவனுக்கு மாதிரி அரை கோலைமா போற. சரி, அடுத்து அவட போறது யார் போறாடுங்க? யாரா டே? சீக்கிரமா இந்த கோஸ்ட் நம்பர் பத்தத்தை வெளில வாங்கடா. ஓ, நம்ம தான் போறோம். சரி, அவனுக்கு யாரும் வர மாட்டாங்க, நம்மளே போவோம். அதுக்குள்ள செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு மட்டும் பைக்கில் ஏறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுவேன். உனக்கு மட்டும் பைக்கில் ஏறி மெகாரம் கீழே போனதுக்குமா ஆன் பண்ணி 0.1 செகண்டில் முடிச்ச சிஜே அப்படின்னு சொல்லணும் வேடா. பத்தி யாரும் தெரியாது. நான் ஒரு ஸ்டண்டர்ரா. இந்த சிஜி யாரு நடிச்சிங்க? என்ன பண்றது? ஐயோ, 26 செகண்ட்ஸ் ஆயிடுச்சா? ஐயோ, சீக்கிரமா போட சிஜே. சீக்கிரமா போ. உனக்கு கீழே ரொம்ப தூரம் இருக்க. ஓகே, அப்போ எஸ்கேப் பண்ணிட்டா. ஓகே, இவனுக்கு செத்தடா சிஜே. ஐயோ, செத்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணாது? இங்க ஊசியாவது காப்பாத்திக்க பாப்போம். அப்பா போடே. ஒரு இதயம் வலிக்குதா? பாத்தீங்களா, நான் 0.1 செகண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி முடிச்சா நீங்களா குழந்தைங்க ஏங்கி போயிடுவீங்களோட ஏக்கத்துல தான் அண்ணன் கம்மியா முடிச்சிருக்கேன். அதை கீஞ்சி பண்ண தலையா வர்றேன் சைடு வெளிமில்லி செய்கிறதுக்கு ஒரு வேலைக்கார நாயே. என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க வேணும். இந்த அடிச்சிட்டு போ. நீ பட்டுக்கடாயே, எவ்வளோ சீக்கிரட்டே என்ன சைக்கிள் ஏறி இப்போதானே உட்காந்து. அதுக்குள்ளே 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நீ ஆன் பண்ணிட்டடா. நான் சைக்கிள் கிட்ட வரத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஐயோ, இப்படி இருக்காரே, அவனுக்கு மட்டும் நாயோ நம்மளுக்கு ஒரு நாயன் பார்க்குறாரே. ஐயோ, இவனை நான் என்ன சொல்கிறேன்? இந்த கடவுளுக்கு இதை பொறுக்குமா? தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காத, என் காதல கிளியுது. தயவு செஞ்சு கீழே போ, ஓகேவா? நீ மட்டும் வின் பண்ணிட்டா 1 லட்சம்டா. பாத்துக்கோ, அல்ல நீ எவ்வளவு சொக்க பீஸ் சாப்பிடலாம்னு நினைச்சு பாத்துக்க. முட்னாண்டா. ஓகேடா சிஞ்சானே, உனக்கு ஒரு நீ இங்கே நிக்கிறதுனால உனக்கு நீ அப்படியே சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கலாம். அந்த பர்மிஷன் நான் உனக்கு தரேன்.
ஸோ சீக்கிரமாக போய் சைடில் எடுத்து ஓட்டிக்கோ. சிஜே நீனு தான் ஒரு மொட்டை மண்டி இருந்தாலும் பரவாயில்லடா, எனக்கு கொஞ்சம் குத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ சிஜே. நான் அந்த 1,00,000த்தில் ஒரு சாக்கோபியில் ஒரு பீஸ் சாக்கோபி நான் உனக்கு தந்துடுறேன்டா. ஓகேவாடா? நீ நானே எதுவுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துப்பா, எதுக்கு சண்டை பார்த்தாவல, சரியா? ஓகே யூட்டு நடிப்போம். 41 செகண்ட் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இந்த 1 lakh rupees அப்புறம் சரி சரி ஓகே நீ வச்சுட்டுப்பா. அப்புறம் இல்லை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அழுத்தி ஆளில் பட்டுருங்க கைஸ். பாய் கைஸ், பாய்.